ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 2026ஆம் வருடத்தின் ஆவணி மாத ராசி பலன் காணலாம். ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். மாத கிரகமான சூரியன் சிம்மம் ராசியில் ஆவணி 1 முதல் 31ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்வார். ஆவணி 17ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார். ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். சிம்மம் ராசியில் கேது, கும்பம் ராசியில் ராகு, மீனம் ராசியில் சனி பகவான் வக்கரகதியில், மிதுனம் ராசியில் செவ்வாய். சந்திர பகவான் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்திலிருந்து ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஆவணி மாத பொது பலன் காணலாம். ஆவணி மாதம் பஞ்சாங்கம் அறிவுறுத்துகிறது, சில எச்சரிக்கைகளை சொல்கிறது. பெரியோர்களால் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் வெகு விமரிசையாக அதிகமாக நடைபெறும். ஆவணி மாதம் பெற்றோர்கள் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் அதிகமாக நடக்கும். கோவில் கும்பாபிஷேகம், கோவில் திருவிழாக்கள் மக்கள் பெருவெள்ளத்தில் மிகச் சிறப்பாக நடைபெறும். பருவமழை மின்னல் இடியுடன் அங்கங்கே நல்ல கனமழை பொழியும். தமிழ்நாட்டுக்கு புயல் மழை வரும். தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் இந்த ஆவணி மாதம் புயல் மழையால் ஒரு கடும் பாதிப்பும் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆவணி மாதம் வீடு கிரக பிரவேசம், வீடு கட்டுவதற்கு வாஸ்து நாள், எண்ணற்ற சிறப்பு நாட்களை தாங்கி வருகிறது ஆவணி மாதம். ஆவணி மாதத்தில் பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. நாடுகளில் பார்த்தீங்கன்னா ரயில் விமான விபத்து நடைபெறும். சில நாடுகளில் நிலநடுக்கம் ஏற்படும். தேவாலயங்களில் இடி விழும். புயல் சூறாவளி காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புண்டு. இதெல்லாம் பஞ்சாங்கம் ஆவணி மாதத்தில் எச்சரிக்கிறது. மேசம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன் காணலாம். மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் நீங்கள் வேணான்னு கீழே தூக்கி எறிஞ்ச பொருள் இப்போ இந்த மாதம் லட்சக்கணக்கில் விலை போகும். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலை மிகச்சிறப்பாக இருக்கிறது. கோச்சார கிரகங்கள் 9 கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. மேசம் ராசி என்பளுக்கு உங்கள் ராசி அதிபதி 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் இடம் சார்ந்த நன்மைகள் பலவற்ற. 3வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா இப்போ போய் கடையை திறந்து நீங்கள் கம்முன்னு உக்காந்துக்கிட்டே போதும். வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலமோதும். எல்லா பொருளுமே விற்று தீர்ந்துடும். அதே மாதிரி ஒரு விவசாயிகளாக இருக்கிறீங்க, காய்கறி கடை போடணும், அல்லது விவசாயத்தில் அறுவடை பண்ண தானியத்தை கொண்டு போய் விவசாய நிலங்களில் அறுவடை பண்ண தானியத்தை கொண்டு போய் விற்கணும் அப்படின்னா இப்போ போய் வச்சிங்கன்னா போதும். கூட்டம் அலம் போதும். நீங்கள் விலை சொல்லங்காட்டியுமே அவங்களே அதிகமாக விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி வேணான்னு தூக்கி எறிஞ்ச பொருள் இப்போ லட்சக்கணக்கில் விலை போகும். அந்த மாதிரியான ஒரு மாதம் ஆவணி மாதம் மேசம் ராசி என்பதற்கு இருக்கிறது. உங்கள் ராசி அதிபதி 3வது வீட்டிலே செல்லும்போது மேசம் ராசி என்பவர்கள் வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள். முயற்சித்து கொண்டே இருந்தால் வேலை கிடைக்கல அப்படின்னு கம்முன்னு இப்போ வீட்டில் இருந்தால் கூட வீட்டில் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க, வேலை கிடைச்சிடும். உங்கள் காரியங்களை தடுப்பதற்கு எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களை பின்னாடி பிடிச்சி இழுக்கிறதுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. 3வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது புதிதாக வண்டி வாங்கலாம்,
வீடு கட்டலாம், வீட்டுமனை சொத்துக்கள் வாங்கலாம். மேசராசி என்பவர்கள் இந்த ஆவணி மாதத்தை பயன்படுத்திக்கலாம். மேசராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் இந்த மாதம் பலமாகிறது. தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். முதல் குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ தம்பதியர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் உண்டு. 5வது வீட்டிலே சூரியன் செல்லும் போது ஆவணி மாதம் 17 வரை 5வது வீட்டிலே 6ஆம் அதிபதி புதன் இருக்கிறார். வெயிலில் மத்தியான வெயிலில் அலையக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் கர்ப்பிணி பெண்கள் வெயிலில் அதிக நேரம் அலையக்கூடாது. ஆவணி மாதம் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா மேசராசிக்கு 5வது வீட்டிலே சூரியன் ஆவணி 17 வரை 6ஆம் அதிபதி அமர்ந்திருக்கும் போது கர்ப்பிணி பெண்களுக்கு அடிக்கடி வயிற்று வலி வரும். உடனே மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும். 6ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்கள கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைங்க விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக இருக்கலாம். குழந்தைங்க மற்ற பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாண்டு அடிபட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா குழந்தைகளால் உங்களுக்கு பெரியவர்களிடம் சண்டை சச்சரவு அசிங்க அவமானப்படக்கூடிய சூழ்நிலை மேச ராசி என்பதற்கு ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஆவணி மாதம் 17ஆம் தேதி 6ஆம் வீட்டிற்கு புதன் செல்கிறார். கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டிற்கு புதன் செல்வது ஒரு சிறப்பான வாய்ப்பு. உங்களுக்கு 6ஆம் அதிபதி. அப்போ கடன் இல்லை, கடன் இருந்தால் கடனை கொடுத்து அடைச்சிடலாம். வேலை சிறப்பாக இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பிரமோஷன். சொந்த பந்த உறவுகள் ஒற்றுமை நன்றாக இருக்கும். மாம மச்சனன்கள் பொதுவாக ஒத்தாசையாக இருப்பாங்க. ஆவணி மாதம் 17க்கு பிறகு சொந்த பந்தம், நண்பர்கள், உறவினர்கள் வழியில் சுப காரியங்களுக்கு, திருமணத்திற்கு, வீடு கிரகபிரவேசத்திற்கு அல்லது கோவில் திருவிழா, கும்பாபிஷேகம் இப்படி சுப விசேஷங்களுக்கு சென்று வருவீங்க. ஆவணி மாதம் 15 வரை 2 7ஆம் அதிபதி 6வது வீட்டிலே செல்கிறார். 6ஆம் வீட்டில் சுக்கிரன் செல்லும்போது விவசாயிகளுக்கு நல்ல வெள்ளாமை, நல்ல வருமானம். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மகசூல், அதிகமான பூ வரத்து, அதிகமான பூ விளைச்சல், அதிக லாபம், அதிக விலைக்கு விற்கலாம். 2ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் செல்லும்போது வேலை, உத்தியோகம் இப்போ கொஞ்சம் ஓவர் டியூட்டி பார்க்குற மாதிரி, கூடுதலாக கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி ஆவணி 15 வரை மேசம் ராசி என்பதுக்கு இருக்கும். ஆவணி மாதம் 15ஆம் தேதி 7வது வீட்டிற்கு சுக்கிரன் வருகிறார். கலத்தராதிபதி கலத்தரஸ்தானத்திலே ஆட்சி. அப்போ திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், இப்போ வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும். வரன் செட் ஆச்சுன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். வரக்கூடிய வரனுக்கு குரு பலன் இருந்துச்சுன்னா உடனே திருமணம் செய்து கொள்ளலாம். 7வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது கூட்டாக தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அதிக லாபம், நல்ல வருமானத்தை கொடுக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, வர்த்தகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு, நடிகர், நடிகைகள், பாடலாசிரியர்கள் 7ஆம் வீட்டில் சுக்கிரன் வரும்போது புகழ் அடையலாம். மேசம் ராசிக்கு 4வது வீட்டிலே குரு பகவான் செல்கிறார். சுகஸ்தானத்திலே அர்த்தாஷ்டம குரு காலகட்டம். 4ஆம் வீட்டில் குரு இருக்கும்போது வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்து சார்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையும் உண்டு. அதே வழியில் அதன் வழியில் செலவுகளும் உண்டு. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாம், இன்னொரு மாடி வீடு கட்டலாம். உங்கள் தேவைக்கான செலவுகளை குருபகான் 4ஆம் வீட்டிலிருந்து கொடுப்பார். மேசம் ராசிக்கு 12வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா 7.5 நாட்டு சனியில் விரையச்சனி. சனி வக்கரமாக இருக்கும்போது கால், பாதம், முட்டி, மூட்டு எலும்பு, இடுப்பு எலும்பு, நரம்பு சுளுக்கிக்கிறது, கால் ஒரு பக்கம் இழுத்து இழுத்து நடக்கிறது, இந்த மாதிரி காலுக்கு அதிக பிரச்சனை இருந்துச்சு. சனி வக்கரமாக இருக்கும்போது அந்த கால் சார்ந்த
சுளுக்கு, நரம்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் மேசராசி என்பளுக்கு குறையும். 5, 11வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் இருக்கும்போது சிலருக்கு வந்து எதிர்பாராத விதமாக பிப்பு, அரிப்பு, கையிலையோ கால்லையோ இருந்ததுனால பிச்சுக்குது, சிறு சிறு கொப்பளம் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையும் மேசராசி என்பளுக்கு இந்த சர்ப்ப கிரகங்கள் கொடுக்கும். ஆவணி மாதம் 7ஆம் வீட்டிலிருந்து சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கிறார். அப்போ வண்டி, வாகனம், துணி, மணி, நகை, ஆபரணம் இந்த மாதிரி இந்த ஆவணி மாதம் புதிய பொருள் உங்கள் வீட்டுக்கு வருகை உண்டு. மேசராசிக்கு வசதி வாய்ப்பு தான் ஆவணி மாதம். வேணான்னு தூக்கி போட்டிருப்பீங்க, அந்த பொருள் வந்து இந்த மாதம் லட்சக்கணக்கில் விலை போகும். அப்பேற்பட்ட ஒரு மாதம்தான் ஆவணி மாதம். மேசம் ராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஞானஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.